10,000ல் ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஐடி ஜெயிண்ட். எப்படி பாசிபிள்? வணக்கம் மக்களே, இது உங்கள் ஜிஞ்சர் டீ சீரீஸ் ஆஃப் த டே 5. ஒரு சிப், ஒரு ஷாக் ஸ்டோரி ரெடியா? இது ஒரு நார்மல் ஸ்டார்ட் அப் ஸ்டோரி இல்லை, இது பேஷன்ஸ் ப்ளஸ் வேல்யூவோட சக்ஸஸ். இந்த கதையோட மெயின் பர்சன் என்ஆர் நாராயணமூர்த்தி. சிம்பிள் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட், பிக் ட்ரீம்ஸ் இருந்துச்சு, ஆனால் ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மி. அவருக்கு ஒரு பிலீஃப், இந்தியாவில் இருந்து குளோபல் கம்பெனி க்ரியேட் பண்ணலாம். 1981ல் மூர்த்தி சார் அவரோட 6 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணார். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் 10,000. அதுவும் அவர் ஒய்ஃப் கொடுத்த மணி. ஆஃபீஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, கிளைண்ட்ஸ் இல்லை. ஃபாரின் கிளைண்ட்ஸ் கிட்ட ரீச் ஆகணும்னா ஃபோன் கனெக்ஷன் கூட கஷ்டம். இதுதான் ரியல் ஸ்ட்ரகிள். இனிஷியல் இயர்ஸ் ரொம்ப டஃப். ப்ராஜெக்ட்ஸ் வரல, மணி ஃப்ளோ இல்லை, எம்ப்ளாயீஸ் சேலரி கொடுக்க கூட கஷ்டம். ஒரு ஸ்டேஜில் ஃபவுண்டர்ஸ் ஒருத்தர் கம்பெனி க்ளோஸ் பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணார். இதுதான் பிரேக்கிங் பாயிண்ட். அந்த மொமெண்ட்டில் நாராயணமூர்த்தி ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்தார். நீங்கள் எல்லோரும் எக்ஸிட் ஆகலாம், ஆனால் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். இதுதான் லீடர்ஷிப். அவர் பேஷன்ஸை மெயின்டைன் பண்ணார், வேல்யூஸை காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸ்லோவாக ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிது. 1990ஸில் ஐடி பூம் வந்துடுச்சு. இன்ஃபோசிஸ் ரெடியாக இருந்தது. குளோபல் கிளைண்ட்ஸ், சாஃப்ட்வேர் சர்வீசஸ், குவாலிட்டி ஒர்க்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகிட்டே போச்சு. இப்போது லான்ச் பண்ணாங்க. கம்பெனி வேல்யூஸ் ஸ்கை ராக்கெட் ஆச்சு. இன்றைக்கி இன்ஃபோசிஸ்னால் லேக் ஆஃப் எம்ப்ளாயீஸ், குளோபல் ப்ரெசன்ஸ், பில்லியன்ஸ் ரெவன்யூ. 10,000 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்றைக்கி வேர்ல்டு ஐடி ஜெயிண்ட். இந்த ஸ்டோரி நமக்கு சொல்கிறது ஃபாஸ்ட் சக்ஸஸ் இல்லை, லாஸ்டிங் சக்ஸஸ் தான் முக்கியம். பேஷன்ஸ், டிசிப்ளின், வேல்யூஸ் இருந்தால் சக்ஸஸ் ஷோர். இன்னும் இப்படி பவர்ஃபுல் பிஸ்னஸ் கதை வேணுமா? காப்பி அண்ட் கதை இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள். மிஸ் பண்ணுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோரி மிஸ் ஆகிடும்.